என்னப்பா கடை இப்படி வச்சுக்கிற? கஸ்டமருக்கு ஒரு வசதி பண்ணிக்கிறியா நீ? உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்குதா? வச்சு துண்டுறதுக்கு ஒரு டேபிள் இருக்குதா? டியூப் லைட் இருக்குதா? என்னவா இது? விக்கிறது கள்ளச்சாராயம். இதுல டியூப் லைட் வேற, போர்டு வேற வேணுமா இவருக்கு? இதுல ஒரு 100 ஊத்துப்பா. பழைய பாக்கி 9 கீழே வையே, அப்புறம் ஊத்துவான். சரிதான்பா, ஒரு ரூபாய் கொடுப்பா. அப்புறம் 10 வச்சுக்க. 10 வச்சுக்கிட்டீங்கன்னா அது உன் மனசுல பச்சின்னு இருக்கு. ஒண்ணு கவலைப்படாத. என்னப்பா 100 ஊத்த சொன்னா 99 ஊத்தி இருக்கிற? நீ குடுக்கற காசுக்கு போதும். என்னப்பா சரக்கு சரியில்லையே, ஏறவே மாட்டேங்குத. நீ 2ஆ தெரிஞ்சாதான் சரக்கு கரேட்டுன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி என்ன திட்டுறதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, இப்ப கரெக்டா டைம் என்ன? 10:30. அது எனக்கு தெரியாதா? கால பத்தரையா இல்ல ராவு பத்தரையா? இவனுக்கு போதை ஏறலையா? போலீஸ்ரா, நில்லு. யாரா நீ? நான் குடிக்கல சார், நான் குடிக்கல சார். ஆமா, இந்த பேட்டை எப்படி? பெருங்குடி மக்கள்லாம் இதே பேட்டையில தான் சார் இருக்கிறாங்க. இங்க ஜனங்கள்லாம் அதிகமா நடமாடுறாங்களா? தொழிலாளிங்க நடமாட்டம் பூரா இதே பேட்டையில தான் சார். ஒன்ன போல. ஆமா சார். சார் என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே இந்த போஸ்டர் ஓட்டுறோம்ப்பா, அதுக்கு தான் இடம் பாக்குறேன். சினிமா போஸ்டர் ஓட்டுறாளா நீ? அட சார், நீ எல்லாம் ஏன் காய்ச்சி சொக்காய போடணும்ட? இந்த குண்டுங்கப்பா, என்னமோ ஏதோன்னு திக்குன்னு ஆகி போச்சு. கிளாஸ்ல ஊத்து. ஆமா, எங்க போஸ்ட் ஒட்ட போற? அதுக்கு தான்ப்பா இடம் பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத கண்ணா. போஸ்ட் ஒட்ட கூடாதுன்னு எங்க எழுதிக்கிறாங்களோ அது மேல ஒட்டு. போ, வேகமா போ. நில்லு, வேகமா வா. நாளைக்கு இந்த பேட்டை பக்கம் வர சொல்ல இத மாதிரி காக்கி ட்ரெஸ் பண்ணின்னு வந்த இங்க நடக்கிறதே வேற. அட நான் என்னப்பா செய்யட்டும்? எங்க அப்பா போலீஸ்காரரு. அப்பா போலீஸா? அண்ணாத்த அண்ணாத்த முன்னாடியே சொல்லக்கூடாது அண்ணாத்த. என்ன அண்ணாத்த, நான் என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணாத்த, மனுஷன் அண்ணாத்த. இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க அப்பா. போடா போடா, மரியாதையே மாறுது. ரிட்டையர் ஆயிட்டாரா? போலீஸ் எனக்கு பொக்குன்னு இறங்கி போச்சுப்பா. நீ ஊத்து. கிளாஸ்ல எல்லாம் ஊத்துனா கட்டுப்படியா? குடிகார மக்களே, நான் சொல்றத நல்லா கவனிச்சீங்க. குடிகாரனும் திருடனும் திருந்தினா கூட யாரும் ஒத்துக்கிறது இல்ல. எப்படின்னா, நாம திருந்தினதுக்கு அப்பாலையும் வேசி தடிக்க கீழே உயிந்தா கூட குடிச்சிட்டு உயிராம பாருந்தா சொல்றாங்க. ஆகையினால இன்னையில இருந்து நாம சபதம் எடுப்போம், குடியை நிறுத்துறது இல்லைன்னு. என்னடா ஒரு கிளாஸ குடிச்சுட்டு பெரிய தலைவர் மாதிரி பிரசங்கம் பண்ற? அப்ப இன்னொரு கிளாஸ் ஊத்து. முதல்ல 8000 ரூபாய் பாக்கி, இப்போ ஒரு கிளாஸ் 9000 ரூபாய கொண்டாந்து கொடு. எதையா பெரிய பணம் எடுத்துயா? பத்தினையா பணங்குது, தேவையான எடுத்துக்க. ஏதா எவ்வளவு பணம்? ஒரு வெளிநாட்டு துறை என் வண்டியில ஏறி குந்திக்கினாரு. தண்டையார்பேட்டையில இருந்து தாம்பரம் வரைக்கும் விட்டு அலத்தினேன். கப்பல் ஏற சொல்ல கப்புன்னு இதை கொடுத்தினாரியா? அது நிறைய பணம், இது உனக்கு தேவையானது எடுத்துக்க. ஒரு கிளாஸ் ஊத்துக்க. ஊத்துறது என்னடா, நீந்துரா. யாரா இத புச்சா இருக்க, முக்காடு போட்டுக்குன்னு வர்றான். புச்சுதான் போல இருக்குது. நீ அத்தையெல்லாம் கண்டுக்காத. ஒரு கிளாஸ் அடிச்சோடனே முக்காட ஊத்துருவாரு, 2வது கிளாஸ் அடிச்சோடனே சொக்காய ஊத்துருவாரு, 3வது கிளாஸ் அடிச்சோடனே பேண்ட் ஊத்துருவாரு, 4வது கிளாஸ் அடிச்ச உடனே நீ அந்த இடத்துக்கு எல்லாம் போகாத. புச்சுதான் நீ சின்ன கிளாஸ்ல ஊத்துடு. பெரிய கிளாஸ்ல வேணுமாம்பா? ஆமா, 4 பாட்டில தான் உள்ள தள்ளினீங்க. அப்பால எதுக்குப்பா முக்காடு? முக்காடுப்பா, பாத்தா பெரிய மச்ச மாதிரி இருக்கிறியாப்பா. என்னப்பா இது? ஒரு டீ கிளாஸுக்கு தாங்குற மாதிரி உடம்ப வச்சின்னு 4 பாட்டில் சாராயத்தை உள்ள தள்ளினீங்க. இதுக்கு அப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் வார்னிஷ் சாப்பிட்டா தான் எறும்பு கடிச்சா மாதிரி இருக்கும். அதே சோமாரி, நீ பெரிய ஆள்பா. வரட்டா? எப்படி நடந்து போயிருவியா? ஓடுவேன். இது என்ன, 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறேன். 8 பாட்டில சாப்பிட்டு 10 மைல் சைக்கிள்ல போறியா? அந்த அளவுக்கு ஸ்டெடியா? ஸ்டெடின்னு சொன்னா விழுந்துட்டா அவ்வளவுதான். சரி, நீ ஒரு கிளாஸ் ஊத்து. கிளாஸ் இல்லடா, பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம். சரி, நான் வரட்டேன். பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு. பறிச்ச கூட மறந்துட்டு போறேன். பறிச்சு இருக்கிற கணத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேடி போல இருக்கு.
முதல்ல நில்றா. டேய் ஓடா நில்றா. பாஞ்சாலி பாஞ்சாலி என்ன காப்பாத்தி கொண்டாட்டி ஏட்டா கூப்பிடுற? மார்னிங் சார். என்ன விஷயம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். பார்த்தாச்சு இல்ல, போயிட்டே இருக்கலாம். தலைக்கு மேல வேற இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லை சார். பேங்க்ல ஒண்ணும் இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. நிறைய பணம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். சனிக்கிழமை காலையில உங்களை பாக்குறதோ ஏழு மேல ஏறி பெருமாள் தரிசனம் பண்ற மாதிரி ரொம்ப புண்ணியம். கடன் கேட்க தானே வந்த. ஒண்ணு பண்ண, நீ கேட்க வந்த பணம் கிடைச்சதுன்னா இந்த ஏழுமலையார்கிட்ட வேண்டிக்க, மயிலாப்பூர் மரத்தடியில உட்கார்ந்து மொட்டை அடிச்சுக்கிறேன்னு. தவிர காக்கா புடிச்சு கடன் கேட்கிற வேலையை மாத்திரைக்க வச்சுக்காதே, வெளியே போ. வாய் திறந்து நான் உங்ககிட்ட கேட்கமா, முகத்தை பார்த்து அள்ளி கொடுக்குற கையாச்சு. நம்மளது நம்பிக்கை. ஆமா சார், 300 ரூபாய் ஓடி உதப்ப திருப்பி நீ உதச்சா அசிங்கமா போகுமேன்ட்டு பேசாம இருக்கிறேன். பொழுது பிடிஞ்சு பொழுது போனா இதே வேலையா போச்சு உனக்கு. ஏன் மேம், சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் எதுல விடுற? சீட்லியா, ரேஸ்லியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நான் வந்து உங்ககிட்ட விலைக்கு வந்தாலும் சொல்றேன். எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல போறியா? பணம் கிடையாது, ஒண்ணு கிடையாது, வெளியே போ. கோச்சிக்கிட்டா கூட உங்க முகத்துக்கு தெய்வீக கலை, தயார குணம், நிறைஞ்ச பார்வை, ஒரு சொட்டு கூட குறையல. அதெல்லாம் ஏன் பாக்குறேன்? பணம் கிடையாது, வெளியே போக போறியா இல்லையா? லதா கூப்பிடு. கண்ணாடி கதவியா? வெளியே தெரியாது. அதுல வந்து எதுல வந்து உப்பத்துல நேத்து மழை பெய்ஞ்சது இல்ல, உங்க பத்தி தான் ஒரே பேச்சு. ஏன் கொடை கொடுக்கலன்னா என்ன ஒழுங்கா வேலை செய்ய விட போறியா இல்ல உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? போட்டோ வந்து சின்னதா வேணும். சின்னதா இல்ல, பெருசா இருக்கு போட்டோ. செவுத்துல மாட்டிட்டு நீ தள்ளி இருந்து பாரு, போட்டோ சின்னதா தெரியும். எதுக்கு போட்டோ? பூஜை வச்சு கும்பிடுதா சார். இருக்கும் போதே மாலை பண்ணாங்கறியா? தூபம் காட்டினாங்கறியா? இல்ல சார், நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். மோகன் ஏயா அறிவில்லை, எத்தனை வாட்டி சொல்றது? வாட்டி குத்துரு சார். நான் எப்படி கொடுக்கறது? அப்பா மாதிரி சார் நீங்க. எனக்கு இப்படி ஒரு புள்ள பார்க்கவே மாட்டேன் தெரியுமா? தாத்தா எப்ப கூப்பிட்டு எப்ப வர நீ போய் சொல்லு. முதல்ல இவ சொல்ல தாங்க முடியல என்னால. பேசாம 300 ரூபாய் ஓடி கொடுத்து அனுப்பு. தேங்க்யூ சார். நேர கை வச்சு இதெல்லாம் பண்ணாது, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. எழுந்துரு எழுந்து. 300 சொன்ன உடனே அப்படி ஏறிட்டிய, 1000 சொல்லிதான் இன்னும் எவ்வளவு உயரம் போயிருந்திருப்பேன். இன்னொரு வாட்டி ஓடி கீடின்னு சொல்லி உள்ள வந்த நான் வெளியே போயிடுவேன், புரியுதா? வெளியே போயிட்டு சொல்லியாச்சு இல்ல. அப்புறம் இல்ல இல்ல இன்னும் ஏறிக்க போட்டு ஒண்ணு கேட்டேன். ஒண்ணு பண்ண, நானே நிக்கிறேன். என்ன சுத்தி பிரேம் அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுரு. உன் ஆசையை தீர்ந்த மாதிரி இருக்கும், எனக்கும் உன் தொல்லை தீர்ந்த மாதிரி இருக்கும். போ போயப்பா. இவனுக்கா சிடி மோகன் பேர் வச்சது, ஓடி மோகன் வச்சிருக்கணும். எப்ப பாரு ஓடி ஓடி. ஏறவே மாட்டேங்குது. என்ன என்ன சொல்ற நீ? சொல்றாங்க சொரக்காக்கி வேகமா போ. இதுதான் நான் ஆட்டோ ரிக்ஷால ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். நீ வா, நீ வா, வேகம் வா. என்ன ஆட்டோ ரிக்ஷா டாப் போடலையா? டாப்ல தான் இப்ப போடுறேன் பாரு. ஏறு, ஏறு. நீ ஏறி. சரி, என்ன வச்சு இஷ்டாண்டதுக்கு கூலி எம்மாங்காச்சு வேணும். உன்னை கொன்னுடுறேன். ஏய்யா, கட்டின பொண்டாட்டிக்கு கூலியா குடுக்கற கூலி? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிறியா? ஏயா, ரோட்டு மேல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு வரும்போது ஏதாவது லாரி கிட்ட மாட்டிக்கினீங்கன்னா இன்னும் கதி. இந்த மதுரை ரிக்ஷா ஓடின்னு வரான்னா எல்லாரும் ஒதுக்கி பிளாட்பாரத்துல ஓட்டின்னு போறாங்க. இவர் பெரிய கவர்னர். இவர் வராருன்னா எல்லாரும் ஒதுங்கி பிளாட்பாரத்துல ஓட்டுறாங்க. ஐயா வராரு. ஏயா, இப்படி பட்ட பகல குடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு எம்மா தகிரியா? ஐயா கண்ணாலத்தை பண்ணிட்டு வராருங்கிற சந்தோஷத்துல இப்படி முழுசா உன்ன உள்ள தள்ளின. இப்ப என்னன்ற, உங்க அப்பன் வீட்லயா நான் குடிக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே குடிக்கிறேன், எவண்டி கேக்குறது? எங்க அப்பா அப்பவே சொன்னாரியா, இந்த குடிகார பையன் வானா வானான்னு. இந்த ஆள் பெரிய அயக்கு. இந்த அயக்குல மயங்கி கண்ணாலம் கட்டிக்கினேன், இப்ப அனுபவிக்கிறேன். அப்ப பெரிய லாடு லபகதாசு. யார வேணாலும் சொல்லு, லபகதாசுன்னே அப்பால நடக்கிறது வேற. அப்படித்தாண்டி சொல்லுவேன். லபகதாசி லபகதாசி லபகதாசி. உங்க அப்பா அரணிகார் தானடி போட்டுக்கின்னு இருந்தான். நம்ம கண்ணாலத்துக்கு பிறகு தானடி அவன் வேஷ்டி கட்டின்னு அலையிறான். ஆமா ஐயா, எங்க அப்பா அரணிஜாராவது போட்டுக்கிட்டு இருந்தாரு. உங்க அப்பா கோவணத்தை தானே கட்டிக்கின்னு அலைஞ்சாரு. அங்க போறாத சரியான குடிகார பரம்பரை. பாஞ்சாலி
பரம்பரைய பத்தி சொன்ன பல்ல உடைச்சிருவேன். எங்க தாத்தாவுக்கு சொந்த ஊரு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். ஐயா உனக்கு கட்டின பொஞ்சாதி ஆச்சே நானு. உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்குதா? டாக்டரியா வீட்டுல வீட்டு வேலை பாக்குறது பத்தாதுன்னு தெரு தெருவா காகரி கூடைய தூக்கி தலையில வச்சுக்கின்னு நாய் மாதிரி கோவிங்கன்னு வந்து உனக்கு வடிச்சு கொட்டுறேன். நீ ஓசில துணுக்குன்னு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. இதத்தான் குடிசைன்னு சொன்னீங்களா? நீ ஒண்ணு நம்ம சொந்த வீடு நினைச்சுக்காத. என் ஃப்ரெண்டோட வீடு, ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம சொந்த வீடா நினைச்சு இருந்துக்க வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் நம்ம அவுட் ஹவுஸ்ல குடியிருக்காங்க. அவன் பேரு மதுரை, அவன் பேரு பாஞ்சாலி. அவங்க 2 பேரும் தான் நம்ம வீட்டு வேலை எல்லாம் செய்யறது. உனக்கு பொழுது போகலன்னா அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இருட்டும் ஒண்ணு குடிச்சிட்டு வருவான், பயங்கரமா தகராறு நடக்கும். ஆனா படுக்கை அறைக்கு போனா சமாதானம் ஆயிடுவாங்க. அவளுக்கு வேண்டியதை அவன் வாங்கிட்டு வருவான், அவனுக்கு வேண்டியதை இவ செஞ்சு வைப்பா. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. ஐயா வந்துட்டாரியா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அம்மா, இவ என் வைப்பு. சரியா சொல்லியா வைஃப்? 2 ஒண்ணுதானே. சச்சி சாரு கேட்ட ஜோடிமே. ராத்தாத்தி மாதிரி இருக்கிறாங்கய்யா. யோ பத்தி பெட்டி எடுத்து கோய்த்து. வெட்டி பெட்டியா? வெட்டி பெட்டியில இதுக்கு பேரு. இதுக்கு பேரு பயிர் பாக்ஸ் பொட்டி. ஒழுங்கா சொல்லிட்டேன். என்ன வேணும் வைமே? சச்சி ஏ கண்மா எப்படி பாவி நீயா பாத்திரம் மண்டபம் எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கிற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். வரலையா? முத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா இப்படி வா இப்படி வா. என்ன விஷயம்? ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன், உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. முண்டா எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறியே, உட்கார். வீட்டு வரைக்கும் வந்திருக்க, காபி சாப்பிட்டு போ. காஃபியா? டீ இல்லையா? ஐஸ்கிரீம் மொத்தத்துல பாலே கிடையாது. ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிகை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற, பத்தாக்குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வர்றிய. ஆமா, உன் சொந்த ஊரு இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. அட பாவி, காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ? ஆமா, உன்னை பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. அட, சரவணமூர்த்தி பிள்ளையா நீ? அட பாவி, அட பாவி. அந்த சரவணமூர்த்தி இருக்கானே, எனக்கு ரொம்ப தோஸ்து. அவனை நாங்கெல்லாம் கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல அப்பா தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா நீ அப்பா நான் கூப்பிடுவேன். இது ரொம்ப புதுசு, ரொம்ப புதுசு. அட பாவி, அட பாவி, ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? முந்தானி கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணியாரு சார்? எது? தப்பா நினைக்காதீங்க சார். சித்தே, இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு, வாலிப துடிப்பு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா சிகப்பா இருக்கணும் சார். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல, ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணியா சார்? மொத்தத்துல பொண்ணு வேணும்ன்ற கேட்டியாடி? என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல உன யாருங்க? அடியே, நம்ம காட்டு மன்னார்குடி, நம்ம வீட்டுக்கு எழுத்து வீடு, கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லண்டா? சரவணமூர்த்திங்க. ஓஹோ அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசை பாரு, அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம் தம்பி இப்படியே இரு, இந்த வர. சரி. ஏய், என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு பாக்குறேன் சார் உங்களை. இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா? 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான்.
அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம். ஏன்பா டாக்டர் வீட்டுல இல்ல? அவர் ஆஸ்பத்திரி போயிருக்காருப்பா. அவங்க சம்சாரோட வீட்டுல இல்ல? அதெல்லாம் உனக்கு ஏன் சார்? நீ என்ன உங்க உறவுக்காரரா? ஆமாயா, அவங்க பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா. பிறந்த வீட்டுக்கா? சரிங்க. பையன் ரொம்ப வேகமா தான் ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கான். ஆஸ்பத்திரிக்கு எப்படியா போறது? இப்படியே நேர சோத்து கை பக்கம் சாஞ்சாப்ல போய்க்கோ. உனக்கு சோத்து கை எதுப்பா? இதான். அந்த பக்கமா சாஞ்சாப்ல போனேன்னா அங்க ஒரு ரவுண்டானா வரும். சரி. அங்க இருந்து பீசாங்கையில வாங்கிக்கோ. பீசாங்கை எது? இதான். அடா அது சோறு துண்டுற கைப்பா. இந்த கை பக்கமா வாங்கிக்கினே போ. போனீங்கன்னா அங்க இந்த அம்மா துண்டு பிள்ளையார் கோயில் வரும். பக்கத்துல ஒரு பங்க் கடை இருக்குது, அங்க விசாரி. அங்கேயும் போய் விசாரிக்கணுமா? தலையே சுத்துது. ரிக்ஷால கொண்டு போய் வெற்றியா என்ன? 1 ரூபாய் கொடுப்பா. 50 பைசா தரேன். காலங்காத்தால முதல் போனி நீதான், தகராறு பண்ணாம 1 ரூபாய் கொடு. 50 பைசா தரேன்பா. வேணா நான் 1 ரூபாய் தர்றேன், என்ன வச்சு இஷ்டின்னு போறியா? 1 ரூபாய் இருந்தா குந்து இல்லாடி போயினே இரு. எங்க ஊர்ல அதிகபட்சம் 50 பைசா தான் கொடுப்போம். அப்ப ஒண்ணு செய், ரயில் ஏறி உங்க ஊருக்கு போய் அங்க இருந்து ஒரு ரிக்ஷால வந்துரு. அட என்னப்பா நீ? டேய் மதுரை, என்னடா அது காலங்காத்தால ஊட்டாண்ட இப்படி ஒரு கிராக்கியா? யோ நீ ரொம்ப அதிகமா பேசுற. சரிதான் குந்துப்பா. சாப்பிடு. மனுஷப்பா இத போட்டா எக்ஸ்ட்ரா 50 பைசாப்பா. அப்ப கழட்டி வச்சுக்கோ. யாரப்பா அது காலங்காத்தால வந்துன்னு? நான் தான் அவங்க மாமனாரு. சார் நீங்களா? அத்தா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாங்கம்மா. முதல்ல அத்தையை கவனி. ஐயோ விடு, வலுவான சரக்கு பிளாஸ்க் எல்லாம் எடுத்து வர்றாங்க. ஏன்பா ஒரு லெட்டர் எழுதிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டோம். லெட்டர் எழுதுற மாதிரியா இருந்துச்சு? 35 வருஷமா ஒரே நாற்காலியில உட்கார்ந்து இருந்தேன், திடீர்னு காலி பண்றான்னுட்டா. என்ன சார் சொல்றீங்க? ஒண்ணு இல்லம்மா, உங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தவன், சும்மா டல் அடிச்சுட்டு வீட்டுல உட்கார்றான்னா போர் அடிக்காதா? அதுக்கு ஏத்த மாதிரி இவளும் சொன்னாலே காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரலான்னு. போறதான் போறோம், போற போக்குல அப்படியே பொண்ணையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஏமா இப்ப இழைச்சு போயிட்டேன்? ஏன்பா மாப்பிள, எதுக்காக உனக்கு பொண்ணை கொடுத்தேன்? நல்லா சமைச்சு வேலைக்கு சோறு போட்டு ஒழுங்கா வச்சுப்பேன்னு சொல்லிதானே இப்படி இழைச்சு துரும்பா நிக்குது. கொஞ்ச நாள் போனா நிழலே விழாத போல் இருக்கு. சார் எப்படி என் ஜோக்கு? ஐயோ சைக்கிள்ன்றியா மாப்பிள? வெண்ட பொண்ணுக்கு மாங்காய் வாங்கி தரியா? இங்க ஒண்ணு இப்ப சீசனே இல்லையா சார்? சீசனையா சொன்னேன், நான் ரீசனை கேட்டேன். ஏமா ஏதாவது விசேஷமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? மாப்பிள நீங்க வாயா காசி ராமேஸ்வரத்துக்கு எங்களோட. உட்காருங்க. எங்க போறீங்க? ஏமா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தாமா இருக்கிறேன். உங்க அப்பாவுக்கு தான் இருந்தாப்புல ஒரு மாதிரி மயக்கம் வருது. என்னது மயக்கமா? ஆமா, நான் உண்டா இருக்கேன், மயக்கம் வருது. முண்டா வயசாவல? ஐயோ அந்த மாதிரி மயக்கமே வரக்கூடாது. பிள்ளைங்க பயந்துட்டாங்க போல இருக்கு. நீ ஏண்டி மயக்கம்னு சொன்ன? ஜயாவும் ஜெகன் சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். உங்க அப்பாவை சாக்க வச்சுக்கிட்டு நான் போய் ஜெகனை கூட்டிட்டு வரட்டேன். என்ன சொல்றேன்? நல்ல ஐடியா. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். எதே டாக்டரா? ஏன் மாப்பிள சின்ன விஷயத்தை பெருசு பண்ணிக்கிட்டு எனக்கு எதுக்கு டாக்டர்? உங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு தேவை. எது எனக்கா? சும்மா உட்காருங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இதை பாத்துக்க, நான் வந்துடுறேன். மாப்பிளைக்கு கையில தான் பலம் ஜாஸ்தி. அட ஏங்க எங்கடி போற? டேய் கொஞ்சம் நல்லா பாடுறா. என்ன பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாவே இருக்கு. டாக்டர் அவனை பாருங்க, அவனுக்கு தான் உடம்பு சரியில்லை. கைய காட்டுறான். கொஞ்சம் திரும்பி உட்காருங்க. திரும்பி உட்காருங்க சார். சொன்னா கேளுங்களேன். நீ சொன்னா கேப்பேன், எல்லாரும் சொன்னா கேட்கணுமா? நான் பக்கத்துல இருக்கேன்ல. ஆமா. என்ன டாக்டர் நங்கு நங்குன்னு சத்தம் கேக்குது? உள்ள புதையல் வச்சிருக்கேன். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை விடாம பின்ன உள்ளேயோ வச்சுக்க முடியும்? நல்லா மூச்சை இழுத்து விடுங்க சார். விடுறேன். இவ்வளவு வாட்டி மூச்சு இழுத்து விட்டதுக்கு 4 சைக்கிளுக்கு சாயங்காலம் மறுபடியும் இந்த டாக்டர் இங்க வந்தான், உன்னை சேர்த்து வச்சு வதப்பேன். ஏங்க? ஏனா ஏடா டாக்டர் வேலையா பாக்குறான்? ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு பொண்ண சைட் அடிக்கிறான்டா. ஐயோ அப்பா, அது அவரோட சம்சாரம்.
என்ன என்னயா ஏமா நீ மதுரையோட சம்சாரம் இல்ல? இல்ல, அந்த ஆளுதான் என்கிட்ட புருஷனாக்குறாரு. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? இன்னத்துக்கு வழி மறிக்கிற காதலி வேணுமா? துட்டு இல்லைன்னா காரி கூட தான் தூக்கிட்டு போகணும். உன் புருஷன் பாக்கி என்னத்துக்கு பாக்கி? மில்லி கிடைக்க. நீதான் அந்த மகான் பாவனா. 22 ரூபா 60 காசு பாக்கி. துட்டு தர்றியா இல்ல எப்படி? நீதான் என் வீட்டுக்காரருக்கு அத்தை பழக்கி விட்டுக்கியா? ஆமா, உன் புருஷன் சின்ன பப்பா. நாங்க தான் பால் புட்டியில ஊட்டி விட்டான். தர்றியா இல்லையாம? என்னயா என்ன கட்டுக்கு குட்ட துட்டு தாகன்னு நீ வந்து உன் பட்ட கடைக்கு என் வீட்டுக்காரரு 22 ரூபா 60 காசு பாக்கின்னு யாரு முன்னாடி சொல்லுவியா? நீ கடைக்கு வாம, நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கிறேன் காட்டுறேன். நோட்டு புக்ல எழுதி வச்சிருக்கியா? டானாக்காரர் வர்றாரு, அவரை இட்டுக்கிட்டு போவோமா? என்னன்ற நீ? என்னய்யா கிக்கி கிக்கி? உன் புருஷன் என்ன ஏமாத்தின மாதிரி நீயே என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? அவரு போஸ்ட் ஓட்டுறவரு, எனக்கு தெரியாதா? வானா நான் கள்ளச்சாராயம் விக்கிறவன். இவ புருஷன் எனக்கு 22 ரூபா 60 காசு பாக்கி. சொல்லிட்டேன், போதுமா? யான்ட்ட இந்த பாவி என் வீட்டுக்காரனை உருப்படாம பண்ணிட்டான்ட்ட. யோ ஊது. என்னப்பா என்ன உதவி சொல்ற? என்ன போஸ்டர் மிரட்டுற? நானும் காக்கியில தான் இருக்கிறேன். உனக்கும் வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே விளாட்டுவேன். இப்ப பாரு நான் யாருன்னு. சார் தெரியாம செஞ்சுட்டு சார், மன்னிச்சிடுங்க சார். நட்டையா ஸ்டேஷனுக்கு காட்டி கொடுத்துட்டீங்களா? காட்டி கொடுத்துட்டீங்க. உன் புருஷன் என்ன செய்யணும் பாரு. போ. எங்க கடை வச்சுக்கலாம், என்ன பண்ணிக்கலாம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் காட்டுறேன். காட்டுவேன். போயிட்டு வந்து நான் யாருங்கிறத காட்டுறேன். தொலைச்சு ஒன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் தொலைச்சு கட்டலன்னா என் பேர் பாஞ்சா. அந்த பாஞ்சாலி இஸ்துக்கு வரா. எவன்டாவன் என்ன இஷ்டாவ சொல்லவன்? எவனுக்கு அந்த திண்டுக்குது? சினிமா கொட்ட நேரம் உன்னை துணியில விட்டுட்டு நான் சவாரிக்கு போனேன். நீ சவாரிக்கு தான் போறியா இல்ல சரக்கு போட போறியான்னு எங்களுக்கு தான் தெரியும். யாரு இங்க வாங்க எல்லாரும். அநியாயம் பாக்குது. எத்தனை பேர் துயில் உரியறது? என்ன துயில் உறிஞ்சதுக்கு பிறகு யாருமே கூந்தல் அவுத்து போட்டு சவாரி விடணும். நீ என்ன அந்த சீனை முன்னாடியே போட்டுக்கீங்க? நான் கீழே பின்னாடி போட்டுக்குவேன், முன்னாடி போட்டுக்குவேன். தலைமுடிய பின்னாடி அவுத்து விட்டவா அந்த காலத்து பாஞ்சாலி. இவ எங்க ஒரு பாஞ்சாலி? சரிம்மா, உனக்காக குடிக்காம இருக்கிறேன். வாரத்துல ஒரு நாள். அந்த கதை நம்ம கையில வேணாம். வாரம் புறாவும் வருஷம் புறாவும் நீ குடிக்காம இருந்தீனாதான் நான் என் கூந்தல அள்ளி முடிப்பேன். இந்த வருஷம் புறான் தானே? ஒரு செம்மம் புறாவும் நீ குடிக்காம இருக்கணும். அப்பதான் நீ என் பொஞ்சாதி. நான் உன் பொஞ்சாதி. ஐயோ என்னயா ஆம்பளைங்களா என்ன சொல்றீங்க? வாங்க எப்படி கொண்டாங்கடிங்க. எல்லாரும் நான் சொல்றபடி சொல்லணும். இன்னையிலிருந்து சொல்லு. இன்னையிலிருந்து குடிக்க மாட்டோம். இது காந்தி ஐயா மேல சத்தியம். புடிங்க அள்ளி புடிங்கடி.